பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை மார்க் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவன் யார் என்று கேட்டார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புனித வாரத்தினுடைய இந்த 2வது நாள் தியானத்திற்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வரவேற்றுக் கொள்ளுகிறேன், நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 1வது நாள் ஆலயத்தை சுத்திகரித்து இதோ அத்திமரத்தை பார்த்து அவர் சபித்த பிற்பாடு மீண்டுமாய் அவர் ஆலயத்திலே வந்து போதனை பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி போதனை பண்ணி கொண்டிருக்கிற பொழுது இதோ சிலர் இயேசுவிடத்திலே வருகிறார்கள். யாரெல்லாம் அவரிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டால், பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பர்களும் அவரிடத்தில் வந்து இயேசுவிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள். நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன்? உமக்கு இவைகளை எல்லாம் செய்வதற்குரிய அதிகாரத்தை தந்தவர் யார்? காரணம் என்ன? அந்த நாட்களிலே, அதாவது இந்த புறா விற்கிறவர்களும் காசு கடைக்காரர்களும் இவர்கள் பிரதான ஆசாரியனுக்கு ஒரு கட்டணம் செலுத்திவிட்டு அந்த காசு கடைகளும் புறா விற்கிற கடைகளையும் வைத்திருந்தார்கள். இவைகளினால் அன்றைய நாள் இருந்த பிரதான ஆசாரியனுக்கு ஒரு பெரிய தொகை வருமானமாய் வந்து கொண்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து இவைகளை கொட்டி கமிழ்த்து இவர்களை விரட்டினபடியினாலே இவர்களுடைய அதிகாரத்தை இவர் நேரடியாய் எதிர்த்ததை போன்ற ஒரு சூழ்நிலை அங்கு உருவானபடியினாலே இவர்கள் இப்பொழுது கேட்கிறார்கள், நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இவர்களுக்கு தெரியாததில்லை. ஆனால் இவர்கள் இப்பொழுது வந்து இயேசுவிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்க வருகிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நானும் ஒரு காரியத்தை உங்களிடத்திலே கேட்கிறேன். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் மனிதனால் உண்டாயிற்றா, தேவனால் உண்டாயிற்றா? இப்பொழுது இவர்கள் தங்களுக்குள்ளே விதமாக யோசிக்கிறார்கள். தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் பின்ன ஏன் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். ஒருவேளை மனுஷனால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் நாம் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், நாம் என்ன செய்வது என்று யோசித்துவிட்டு அவர்கள் எங்களுக்கு தெரியாது என்று இயேசுவுக்கு பதில் சொல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசுவும், நானும் இந்த அதிகாரத்தினால் உங்களுக்கு இவைகளை சொல்லேன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவராகிய கர்த்தர் அங்கிருந்து கடந்து போகிறார். இங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை மிக தெளிவாய் அவர் விளங்க வைக்கிறார். சில நேரங்களிலே நம்மை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதாய் கர்த்தர் இங்கே அவர் சொல்லி போகிறார். ஒருவேளை இயேசுவிடத்தில் இதற்கான பதில் இல்லையோ, அல்லாவிட்டால் இயேசு ஏன் இந்த இடத்திலே பயந்து விட்டார் என்று நாம் நினைத்து கொள்ளலாம். ஆண்டவராகிய கர்த்தர் அநேக முறை, நான் என் பிதாவினால் அனுப்பப்பட்டேன், நான் தேவனுடைய குமாரன், என்னுடைய அதிகாரம் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறது என்று சொல்லி அநேக முறை இதே ஆலயத்திலே அவர் பிரசங்கிக்கும் பொழுது சொல்லியிருக்கிறார். இதை இந்த மூப்பர்களும் வேதபாரகர்களும் இவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இவர்கள் கேட்டவர்கள், அறிந்தவர்கள் இப்பொழுது குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் வருகிறார்கள். இந்த 2வது நாள் தியானத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறார். எப்பொழுதுமே உங்களை நீங்கள் நிரூபித்து கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதுமே நீங்கள் முயற்சி செய்யாதீர்கள். சில நேரங்களிலே சில கேள்விகளுக்கு கேள்விகளை பதிலாய் கொடுங்கள். தேவன் தம்முடைய கிரியையை அவர் அங்கே செய்வார் என்பதை நாம் சொல்ல முடிகிறது. மீண்டும் மீண்டுமாய் உங்களை நிரூபிக்க முயற்சி செய்வீர்கள் என்று சொன்னால் சில நேரங்களிலே பிரச்சனைக்குரியவர்களாகவும் சில நேரங்களிலே நாம் இகழ்வதற்குரியவர்களாக மாறி போகிறோம். எனவே கர்த்தர் இந்த நாளிலே அந்த கிருபையை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே,
இந்த நல்ல வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, உம்மை போல நாங்களும் தகப்பனே எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே மீண்டும் மீண்டுமாய் எங்களை நிரூபிப்பதற்குரிய ஆண்டவரே முயற்சிகளை எடுத்துக்கொள்ளாமல் ஐயா அப்பா சோதரம் அப்பா, எங்களுக்குரிய சாதுரிய ஞானத்தினாலே தகப்பனே நாங்கள் எங்களை சோதரம் தேவனுக்குள்ளாய் நிறுத்தி கொள்ள என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் வார்த்தைகளினால் நாங்கள் பிடிபடாதபடி தேவ கிருபை ஆண்டவரே எங்களிலே நிறைவாயிருக்கும்படியாய் என் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்த நாளும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் நன்மைகளினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.